ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குடமிளகாய் சாதம் எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்டா செய்யலாம்னு பார்க்கலாங்க. கர்நாடகால இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. வாங்கி பாத்துன்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த குடமிளகாய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குடமிளகாய் சாதம் செய்யறதுக்கு பாருங்க, நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழமா எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட் 2 குடமிளகாய் எடுத்திருக்கேன். 5ல இருந்து 6 பூண்டு பல் எடுத்திருக்கேங்க. பாருங்க, எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். நான் இது கூடயே 2 துண்டு இஞ்சியை நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. பூண்டையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளி பழத்தையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணிருங்க. நான் வெங்காயத்தை வந்து நீள்வாக்குல நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதே மாதிரி குடமிளகாயும் நீள்வாக்குல கட் பண்ணிருக்கேன். கடாய் வச்சுக்கோங்க. நானும் 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்திருக்கேங்க. நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் வேணா சேர்த்துக்கலாங்க. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு வெடிச்சு உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். 1/4 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரியட்டும். இது கூடயே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடயே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து விடுறேங்க. இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 5ல இருந்து 6 பூண்டு பல்ல நல்லா குட்டி இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமா சால்ட் சேர்க்கிறேங்க. சால்ட் சேர்த்து வதக்குனீங்கன்னா வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிருங்க. இப்ப வதங்கட்டும். பாருங்க, வெங்காயமும் பூண்டும் நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்ப நானு கொஞ்சமா ஒரு 2 துண்டு இஞ்சி எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கீங்க. நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு லைட்டா வதக்கி கொடுத்துருங்க. பாருங்க, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நம்ம நல்லா ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு 2 வதக்கு வதக்கிட்டு இப்ப பாருங்க, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாய சேர்த்துடலாங்க. நான் இன்னைக்கு குடமிளகாய கொஞ்சம் நீள நீளமா கட் பண்ணிருக்கேங்க. குடமிளகாயை கட் பண்றச்சு அந்த உள்ள இருக்கிற விதை பகுதியை ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதை சேர்க்க கூடாது, நல்லதில்ல. குடமிளகாயில விட்டமின் சி அதிக அளவு இருக்குங்க. சோ விட்டமின் சி அதிக அளவு இருக்கிறதுனால நமக்கு உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இது கொடுக்குங்க. சோ குடமிளகாயை அவாய்ட் பண்ணாம இனிமேல் உங்களோட டயட்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காய் வதங்குறதுக்காக சால்ட் சேர்க்கிறேங்க. சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சேர்த்த தக்காளியும் குடமிளகாயும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகி வரணுங்க. அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. பாருங்க, இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணிட்டேன். தக்காளி எல்லாம் நல்லா தோல் எல்லாம் பிரிஞ்சு நல்லா மசிய வதங்கிருச்சுங்க. பாருங்க, காயும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப நாம லைட்டா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஃபிளேமை சிம்ல வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்க்கிறேங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ஃபிளேம் சிம்லயே இருக்கட்டும், இல்லாட்டி மசாலா எல்லாம் சட்டுன்னு கருகிரும். நம்ம ஏற்கனவே காய் வதங்குறதுக்காகவும் வெங்காயம் வதங்குறதுக்காகவும் உப்பு சேர்த்திருப்போம். நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. அதனால நான் இப்ப சேர்க்கல. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சுங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேங்க. இப்ப இதை நல்லா கரைச்சு இதுல சேர்த்துடலாம். கரைச்சு நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துடலாம். இப்ப நானு கொஞ்சமா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி இந்த தொக்குக்கு ஊத்துறேங்க. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்தினா போதும். ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி தான் செய்யறோம், அதனால ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்தினா போதும். ரொம்ப அதிக அளவு தண்ணி ஊத்திடாதீங்க. 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்ப நாம உப்பு செக் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்ப ஃபிளேமை வந்து சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்பதான் நம்ம ஊத்தின எண்ணெயெல்லாம் லைட்டா பிரிஞ்சு வந்து காய் நல்லா சாஃப்டா வெந்து வருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில எடுத்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்ப ஓபன் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தாதான் தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப லைட்டா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்ப நம்ம கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைய நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு சேர்த்துடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளா ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள சூப்பரா ரெடி பண்ணிடலாங்க. டேஸ்ட் அமேசிங்கா இருக்கும். இப்ப நம்ம சாதத்துல நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தொக்கு எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி உதிரி உதிரியா செஞ்சு வச்சிருக்கேங்க. ஸ்டவ்ல ஆன் பண்ண தேவையில்லைங்க. ஒயிட் ரைஸ் மட்டும் நல்லா உதிரி உதிரியா வடிச்சுக்கோங்க, அதான் முக்கியம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா மணக்க ஜம்முன்னு நம்மளோட குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வீட்டுல என் பாப்பாவுக்கும் இங்க குடமிளகாய் பிடிக்காதுங்க. பட் ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன். மறுபடியும் செய்ய சொல்லி கேட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். அவங்களுக்கு தான் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இதுக்கு பெருசா சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாதுங்க. அப்பளம் இருந்தா மட்டும் போதும். கர்நாடகால இந்த குடமிளகாய் சாதம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. வாங்கி பாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் டெய்லி அப்லோட் பண்ற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.